பிக் பாஸ் சீசன் டே 42 இருக்கு இல்லையா, அதை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ டே 42 பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா விஜய் சேதுபதி சௌந்தர்யாவை வச்சு செஞ்சுட்டாப்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சௌந்தர்யா பாத்ரூம் போய் பார்த்தோம் அப்படின்னா உட்காந்து ஊழலிடக்கூடிய அளவுக்கு வந்துட்டு அவங்கள வச்சு செய்யப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா அழும்போது கூட நான் அழுகிறத யாராவது பார்க்குறாங்களான்னு பாடுறேன், என்ன வீக்கான கண்டஸ்டன்ட்னு சொல்லி நினச்சிடுவாங்க, அடுத்த வாரத்தில் ஏதோ ஒரு ரீசனாக சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு மெச்சூரான பிளேயராக பார்த்தோம் அப்படின்னா சௌந்தர்யா மாறி இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சௌந்தர்யா மேலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் தான் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா நம்மளுமே வந்துட்டு இதை பார்க்கும்போது தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தங்கள்ட்ட அவங்க ஒரு கேள்வி கேட்கும் போதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு டாஸ்க் சொல்லும் போதா இருந்தாலும் சரி, அவங்க வந்துட்டு பதில் சொல்லக்கூடிய விதம் இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிளாக அருண் சொன்ன டாஸ்க்கே எடுத்துக்கலாம். ஏன்னா ஜாக்லின் வந்துட்டு மைக்கு போடல, அதுக்கு யாருக்காவது டாஸ்க் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது சவுந்து நான் தான் பக்கத்தில் இருந்தேன் அப்படின்னு சொல்லி கை தூக்குறாங்க. சரிம்மா இந்த டாஸ்க்கை வந்துட்டு பண்ணுங்க, அவங்க சொன்ன மாதிரி அந்த மாரல் டீச்சர் டாஸ்க்கை போய் பண்ணுங்க, அப்படி இது நல்லா இல்லை அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு தண்டோரா மாதிரி போடுறீங்களா, அதுவும் நல்லா இல்லை, அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்றாங்க. சரி நீங்களாவது ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா அதுக்கு தான் நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அருணை திருப்பி கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு வே ஆஃப் டாக்கிங் இருக்கு இல்லையா, உள்ள இருக்கக்கூடியவங்க வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒன்றும் சௌந்தர்யாவோட 10-15 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது, அவங்கெல்லாம் வந்துட்டு பழகினவங்க கிடையாது, அவங்களும் இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கேம் விளையாட வந்தவங்க தான் அப்படின்னே சொல்லலாம். ஸோ சக ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட சக பிளேயர்ஸ் கிட்ட வந்துட்டு என்ன மாதிரி ட்ரீட் பண்ணுறது அப்படின்றதா இருந்தாலும் சரி, ஒரு சில டைம்ல பார்த்தோம் அப்படின்னா விஜய் சேதுபதி இருக்கார் இல்லையா, அவர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே சௌந்தர்யா பார்த்தோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்கவங்களுடைய தோல்ல சாஞ்சிக்கிறது, இல்லைன்னா ரொம்ப டல்லா பதில் சொல்றது அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா விஜய் சேதுபதி கிட்டே அந்த செய்கை அப்படின்றத தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. பட் இந்த டைம் வசமா மாட்டினதுனால பார்த்தோம் அப்படின்னா வச்சு செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். தன்னோட க்ளோஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருந்த ஜாக்லின்ல ஆரம்பிச்சு தீபக் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே அவங்களுடைய ஃபேஸ் ரியாக்ஷன் வந்துட்டு ப்ரொவோக் பண்ணுது, ரொம்பவே வந்துட்டு கடுப்பேற்றுது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்துச்சு. அது பார்க்கக்கூடிய நமக்குமே பார்த்தோம் அப்படின்னா அப்படியே அப்பட்டமாக தெரியுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒருத்தர் வந்துட்டு ரொம்ப போய் சாஃப்டாக நார்மலாக ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லி சவுண்டு கிட்ட போனாலும் கூட அவங்களுடைய ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதன் மூலியமா ட்ரிகர் ஆகி பார்த்தோம் அப்படின்னா கண்ணா பின்னான்னு கத்திட்டு வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் வீக்ல பார்த்தோம் அப்படின்னா சவுண்ட் வந்துட்டு ராணுவ இருக்கார் இல்லையா, ராணுவ நிறைய பர்சனல் அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவனுக்கு வந்துட்டு எதுவுமே புரியாது, இவனுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா கேமே முடிஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரியான வேர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லைனா இவனை யாரெல்லாம் இங்கே கூப்பிட்டு வந்தது அப்படின்ற மாதிரியான வேர்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஸோ ஒரு பர்சனல் அட்டாக் அப்படின்றத பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வீக்ல இந்த சவுண்டு பார்த்தோம்னா ரொம்பவே இன்னசென்ட்டாக எனக்கு பேசவே தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் இருந்தாங்க. இப்போ இருக்கக்கூடிய சவுண்ட் இருக்காங்க இல்லையா, யாருமே பேசுறதை கேட்காம யாரையுமே பேச விடாத சவுண்டாக மாறி இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த பிஹேவியர் வந்துட்டு இன்னும் கண்டினியூ ஆச்சு அப்படின்ற பட்சத்தில் அடுத்த வார நாமினேஷனில் குத்தப்படுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் சவுண்டுக்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ரெண்டாவது விஷயத்தை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா சவுண்டுக்கு அடுத்தபடியாக அந்த விஷயம் அப்படின்றத பண்ணுறது நம்ம ஜாக்கு அப்படின்னே சொல்லலாம். நேற்று முத்துக்குமரன் வந்துட்டு அழகா ஒரு விஷயம் அப்படின்றத சொல்லியிருந்தாரு. ஜாக்கை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா என்ன பேசவே இல்லை ஏபி, அதுவும் பிசி இருக்கார் இல்லையா, சாரி பிபி இருக்கார் இல்லையா வைஸ் பிரின்சிபல், அவர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நடுவில் பேசிக்கிட்டே இருந்தாரு, என்ன பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஜாக்கினுடைய இன்டென்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவங்க பேசும்போது அடுத்தவங்க பேசக்கூடாது அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இல்லையா, யார் பேசுறவங்கனாலும் ஜாக்லின் அதில் நடுவில் போய் அவங்களுடைய கருத்தை சொல்லலாம், அவங்க உள்ள நடுவில் போய் என்ன வேணாலும் பேசலாம், அதை யாருமே கேட்கக்கூடாது, ஏன்னா நான் தட்டி கேட்பேன் அப்படின்னு வந்துட்டு ஜாக்லின் சொல்லுவாங்க. அதே விஷயத்தை இன்னொருத்தர் செய்கிறாங்க அப்படின்னா அவங்க பேசவே விட மாட்டாங்க மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு தேம்பி பாத்ரூமில் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. ஸோ நியாயம் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரே நியாயமாக தான் இருக்கணும் இல்லையா, அவங்க தட்டி கேட்குற மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா விபிஆர் இருந்த அருணும் வந்துட்டு தீபக்கு அகென்ஸ்டாக அவங்க பண்ண அந்த மாரல் இருக்கு இல்லையா, மாரல் கிளாஸை வந்துட்டு கேட்டிருந்தாங்க. நான் பண்ணால் கரெக்டு, நீங்கள் பண்ணால் தப்பு அப்படின்ற ஒரு மைண்ட் செட் ஜாக்லின் கிட்ட ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதனாலேயே பார்த்தோம் அப்படின்னா நேற்று ஏபி ப்ளஸ் ஜாக் இருக்காங்க இல்லையா, ஜாக்கு தீபக்கு இவங்க 3 பேர்த்தையுமே நிற்க வச்சு அந்த விஷயம் அப்படின்றதும் கேட்கப்பட்டிருந்துச்சு. அதில் ஜாக்லின் இருக்காங்க இல்லையா, ஜாக்லின் வந்துட்டு பச்சையாக பர்சனல் அட்டாக் பண்ணாங்க அப்படின்றது தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தீபக் வந்துட்டு ட்ரிகர் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரியான பாயிண்ட் சொல்லப்பட்டுச்சு. அப்படி பார்த்தா கூட தீபக் தான் ட்ரிகர் பண்ணாரு. அமைதியாக அந்த சத்யா இருக்காங்க இல்லையா, சத்யாவுடைய கேப்டன்சியை வச்சு எதுக்கு கேள்வி கேட்டீங்க, எதுக்கு வந்துட்டு ஒரு மாரல் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லினும் அடிக்கப்பட்டிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். இதனால ஜாக்லினும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி திக்குமுக்காடி என்ன பண்றது அப்படின்னு சொல்லி தெரியாம அமைதியான பேஸ்க்கு போயிருந்தாங்க. ஸோ ஓப்பனாகவே பார்த்தோம் அப்படின்னா விஜய் சேதுபதி இருக்கார் இல்லையா, நீங்க வந்துட்டு கொடுக்கக்கூடிய டாஸ்க்ல வெஞ்சன்ஸ் அப்படின்றத வச்சு விளையாடுறீங்க இல்லையா, அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் கூட சகிக்கல அப்படின்றத கண்டஸ்டன்ட் ஃபேஸுக்கு நேராகவே சொல்லியிருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஜாக்லினா இருந்தாலும் சரி, இல்லை மற்ற அதர் கண்டஸ்டன்ட்ஸ் ஒரு சில பேராக இருந்தாலும் சரி, உள்ள இருக்கக்கூடிய பர்சனல் வெஞ்சன்ஸ் இருக்கு
இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டேரெக்டாக வந்துட்டு வெளிப்படுத்தியிருந்தாங்க அந்த ஸ்கூல் டாஸ்கில். அது நேற்று ரிஃப்ளெக்ட் ஆயிருந்துச்சு. அதை விஜய் சேதுபதி கேள்வியும் கேட்டிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். ராணவன் ரயான் இவங்க 2 பேருமே வைல்ட் கார்டில் உள்ள வந்து கண்டஸ்டன்ஸ் தான். அவங்க வந்துட்டு கேமில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நான் தெரில அப்படின்னு வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. பட் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னு வரும்போது 2 பேருமே அதை மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நேற்று கூட பார்த்தோம் அப்படின்னா ரயான் இருக்கார் இல்லையா, ரயானுடைய பிஹேவியருக்கு விஜய் சேதுபதி அப்செட் ஆகி ஒரு மாதிரி கடுப்பாக இருந்தார் அப்படின்னே சொல்லலாம். நம்ம வந்துட்டு ஒரு கொஸ்டின் கேட்குறோம், நம்ம வந்துட்டு பிரிஸ்காக ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்கும்போது ஆப்போசிட் எண்ட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஏனாதானோ அப்படின்ற பதில் இருக்கு இல்லையா, அது வரது வந்துட்டு விஜய் சேதுபதியை பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே இரிட்டேட் பண்ணியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதனால் கடுப்பான மனுஷன் பார்த்தோம் அப்படின்னா இனிமேல் இந்த மாதிரி ஒரு எண் அப்படின்றத நீங்கள் காமிச்சிங்க அப்படின்ற பட்சத்தில் அடுத்த வீக் ஃபுல்லாக, அதாவது நீங்கள் அடுத்த வீக்கில் நான் வந்து பேசும்போது இப்படி காமிச்சிங்கன்னா அந்த வாரம் ஃபுல்லாக உங்களோட எந்த இன்ட்ரடக்ஷனும் நான் வச்சுக்க மாட்டேன், உங்களோட பேசவும் போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாகவே சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த ஷோ வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகணும் அப்படின்றதுல தான் உங்களுக்கு அக்கறை இல்லை. பேசுறதுக்கும் சொல்லித்தரணும், விளையாடுறதுக்கும் சொல்லித்தரணும், கடைசியில் ஏன்ட்ட பேசுறதுக்கும் நானே சொல்லித்தரணும் அப்படின்னா அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வைக்கப்பட்டிருக்க கொஸ்டின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கண்டஸ்டன்ட் வந்துட்டு இன்னுமே இந்த கேமை கிட்டத்தட்ட 6 வாரம் முடிஞ்சிருச்சு, 7வது வாரம் வந்துருச்சு, 50வது நாள் தொடப்போகுது. இன்னுமே எப்படி இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் ஒரு கேம் பிளே அப்படின்றத பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் அதை சேஞ்ச் பண்ணி இனிமேலாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம் பிளேயை கொண்டு போகணும் அப்படின்றதான் என்னுடைய ஆசை. ப்ளஸ் பிக் பாஸ் பார்க்கக்கூடிய எல்லாருடைய ஆசையும். அதை அவங்க நிறைவேற்றுவாங்களா இல்லை அந்த சீசனை இப்படியே ஊற்றி மூடிடுவாங்களா அப்படின்றது அவங்க கையில் தான் இருக்குது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ரியாவினுடைய எலிமினேஷன் அப்படின்னே சொல்லலாம். ஐ டோன்ட் டிசர்வ் தட் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே தான் ரியா போனாங்க. எனக்குமே பார்த்தோம் அப்படின்னா வர்ஷினி இருக்காங்க இல்லையா, வர்ஷினியோட கம்பேர் பண்ணும்போது ரியா வெளியே போனது அப்படின்றது பெரிய அளவில் எப்படி சொல்கிறது கரெக்டே அப்படின்னு சொல்லி தோணல அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வர்ஷினியை கம்பேர் பண்ணும்போது ரியா ஓரளவுக்கு கேம் பிளே அப்படின்றது பண்ணியிருந்தாங்க, ஓரளவுக்கு நல்லாவும் ஆடி இருந்தாங்க. மேபி அவங்க பண்ண விஷயங்கள் இருக்கு இல்லையா, அவங்க பேசின விஷயங்களாக இருந்தாலும் சரி, பேசின விதமாக இருந்தாலும் சரி, அது வந்துட்டு வெளியில் இருக்கக்கூடியவங்களை இரிட்டேட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். அதனால தான் அதிகப்படியான ஓட்ஸ் அப்படின்றது ரியாக்கு உழலை அப்படின்னு என்னுடைய பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தோணுது. பட் என்னுடைய பர்சனல்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா ரியா விசஸ் வர்ஷினி அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா நான் வர்ஷினி வெளியே போயிருக்கட்டும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பேன். ஏன்னா வர்ஷினியோட கம்பேர் பண்ணும்போது ரியா அட்லீஸ்ட் ஏதாவது பண்ண மாதிரியாவது எனக்கு தெரிஞ்சு. இந்த வாரம் வர்ஷினி போய் அடுத்த வாரம் ரியா போயிருந்தாங்க அப்படின்னா அது கூட ஓரளவுக்கு அக்செப்டபுளாக இருந்திருக்கும். பட் வர்ஷினியை உள்ள வச்சு ரியா வெளியே இருந்தது அப்படின்றது இருக்கு இல்லையா, இது என்ன மாதிரி கணக்கு அப்படின்னு சொல்லி தரல விஜய் சேதுபதி ஸ்டைலில் சொல்லணும் அப்படின்னா. பட் எல்லாரும் ஒரு நாள் வெளியே போய் தான் ஆகணும். என்ன இருந்தாலும் ரியா வந்துட்டு ரியா பர்ஃபார்மன்ஸ்க்கு டாப் 5 வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அட்லீஸ்ட் இதோட போனாங்க அப்படின்னு சொல்லி நம்ம விட வேண்டியதுதான். ஸோ ரியா வெளியே போனதை பற்றி உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? ரியா வெளியே போனதான் கரெக்டு அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை ரியாவுக்கு பதிலாக இவங்க வெளியே போய் ரியா உள்ளே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிங்க அப்படின்னா அந்த கண்டஸ்டன்ட்டுடைய பேர் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி 100 டேஸ்க்கான அப்டேட்ஸ் இருக்கு இல்லையா, அதை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு டே 43 ரிவ்யூவோட சந்திக்கலாம். பை பை.